வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு கிராணி 2 தான் விளையாட போகிறோம். கிராணி 1லேயே அந்த காட்டுச்சு கிளவி இப்போ எப்படி ஆட போதும் மக்களே. போன வாட்டி ஞாபகம் இருக்கா, நம்ம எக்ஸ்ட்ரீம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீடு மின்னல் ஸ்பீடில் தொட்டுக்கு வந்து போட்டு தள்ளுது. இதுலேயும் டே 1 வரப்போகுது. இந்த வந்துடுச்சுலே டே 1 எப்படி ஆட போகிறோன்னு தெரில. எனக்கு வர பயமாகுது மக்களே. கிராணினா திடீர்னு வந்து அது வாட்டுக்கு பயமுத்துது. இப்போ நம்ம வந்து கட்டளை கீழேருந்து எந்திக்கிறோமா. சரி வாங்க நம்ம டோருக்கு போவோம். ஸ்பீடாக போ மக்களே. நம்ம வந்து கிராணி 1 வந்து கிளவி தாறுமாற ஆச்சுது. கிராணி 2ல் எப்படி அடிக்க போதோ. இது என்ன என்னமோ முள்ளு தான் இருக்குது. எப்பா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது மக்களே. இங்கே பார்த்தீங்களா இல்லையே, இவ்வளோ ஷார்ப்பாக இருக்க இடத்துக்குலாம் போனோன்னா இதுலேயே முள்ளு குத்தி காலிடுவோம். சரி இப்போ என்னமா வேறு இடத்துக்கு போவோம். ஒரே இடத்துல இருந்தால் எப்படி? ஐயோ எம்மோ சத்தம் கேட்குது. ஐயோ மொட்டை வரான். இவன் யாரு புதுசாக இருக்கான்? இது என்ன கிராணியோட ஃப்ரெண்டா? ஓடு எப்படி வரமாட்டல மக்களே. இவன் வந்தானா? ஐயோ கிராணி வர்றதுக்கு பதிலாக கிராண்ட்பா வரான் மக்களே. இப்போ டே 2க்கு கூப்பிட்டு வந்துட்டான் இந்த மொட்டை பையன். டாய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. எப்போ பாரு சும்மாவே அடிச்சுட்டு இருப்பான். யாருன்னே தெரில வந்து ஊடால கை விடுற உன்னை பாரு அடிக்க போகிறேன். ஆனால் அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு பாட்டில் எப்படி கிராணி கிட்ட கல்யாணமோ அதே மாதிரி தான் கல்யாணம் கிராண்ட் பாக்கிட்டையும். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ மறுபடியும் மேலே போயிடுவோமா? மேலே போனால் அவன் வந்துடுவானே. நம்ம குடுன்னு போயிடலாம் மக்களே. அவன் வரல. டக்குன்னு அங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது, அங்கே ஏறி போயிடலாம். இந்த சைடு என்ன இருக்குமோ இதெல்லாம் பார்க்கவே பயமாகுது. சவுண்டு வர எனக்கு ஒரு மாதிரி பயமாகுது. தனியாக உட்காந்து ஆட என்ன இந்த சைடு போனால் கிராணி 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2வது சீட்டிங்க. கிராண்ட் பார்த்தா வருவான்னு பார்த்தா கிராணியும் வருது. என்ன மக்களே இது டே 3க்கு கூப்பிட்டு வந்துட்டானுங்க மறுபடியும். நாம் அப்படியே கிராணி 1ல் கிராணி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சா டக்குன்னு வந்து அடிக்குது. இப்போ கிராண்ட் பையாவது அடிக்க முடியுமா? இப்போ எங்கே போகலாம் மக்களே? இங்கே ஒரு புதுசாக என்னமோ டோர் இருக்குது வெள்ளை கலரில். இது என்ன மக்களே? இது என்ன கீழே கூட்டி போகுது? சரி வாங்க போவேன் கீழே அப்படின்னு. என்ன தான் இருக்கும்? என்ன இருக்குது? போட்டு இங்கே பார்த்தீங்களா என்னென்னமோ இருக்குது மக்களே. இது கிராணி 2ல் இருக்க கிராண்ட்பாவோட சீக்ரெட் இடம் போல். என்ன போட்லாம் இருக்குது. போட்டை எடுக்க சாவி தேவை. என்ன இந்த சாவியெல்லாம் தேடி இது என்ன நம்ம கீழே இறங்கின மாதிரி இருக்கு மக்களே. என்னது இது? கிராணி 2ல் அதுக்கு மேலே சீட்டிங் பண்ணுறாங்க. என்னென்னமோ பைடர்லாம் இழுக்குது. அது வாட்டுக்கு வந்து நம்ம தண்ணிக்குள்ளே இறங்குவோமா, அது வாட்டுக்கு இழுத்துட்டு போவோமா. அது எவ்வளோ ஆழமே தெரியாமல் நம்ம இறங்கணும். ஆனால் குட்டி ஆழம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த போட்டு இடத்துக்கு போவோனா. இந்த வாட்டி மேலே ஒரே எஸ்கேப் ஆகிடுவோமா. வாங்க சாத்தேறிட்டு போவோம். அப்புறம் அந்த கிராண்ட்பா வந்து மண்டையை குழப்பி விட்ருவானுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ நான் அந்த போட்டு சாவியை நான் எப்படி தான் கண்டுபிடிப்பேன்? அப்படியே எனக்கு போட்டு சாவி மட்டும் இங்கே எங்கேயாவது கத்திச்சுனா அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே என்னமோ அது வரப்போகுது கிராண்ட்பா. நான் இந்த கதையும் பூட்டிக்கலாம். சரி இங்கே என்னமோ அது இருக்கான்னு பார்க்கலாம். போட்டு சாவி குத்துருங்க. இது நான் புக்கு மக்களே. மறுபடியும் ஸ்கூல் படிக்க வச்சிட்டாங்க மக்களே. என்னென்னமோ சவுண்டுலாம் கேட்குது. இந்த புக் எடுத்தால் என்னமோ ஹெலிகாப்டர் மாதிரி என்னமோ பக்கத்தில் வருது பார்த்தீங்களா? சரி அப்புறம் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். இது என்ன மக்களே குருன்னு சவுண்டு கேட்குது. சரி இப்போ வேறு எங்கேயாவது போகலாம். எங்கே போகலாம்? எங்கேயா கிராண்ட்பா வராத இடத்துக்கு போவோம். கீழே போடுவோமா? நம்ம பயமாக்குது அந்த சவுண்டை கேட்டாலே. டக்குன்னு வந்துட்டு இருக்கணுமா எக்ஸ்ட்ரீம் மூல வச்சதுனால. ஆனால் நான் அதான் எஸ்ட்ரீம் மூடே வைக்கலையே. அதனால எல்லாம் பொறுமையாக வருவாங்க. ஆனால் திடீர்னு ஃபீலாக வராங்க மக்களே. மறுபடியும் முழு கொடுத்துற இடத்துக்கே வந்துட்டோம். ஒரே இடத்துக்கு தான் சுற்றி வரணும்னு எனக்கு தோணுது. இந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் புதுசாக இருக்குது. கிராணி 1லையாவது எனக்கு பாதி புரிஞ்சுது. இங்கே ஒன்றுமே புரியல. என்னென்னமோ இருக்குது. ஓடு 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 ஓடு. இந்த வாட்டி அவன் வந்தாலும் அடிச்சிருவான். எங்கே போகலாம்? ஐயோ வரானே. ஓடு எங்கே போகலாம்? ஐயோ பெட்டு எங்கே இருக்குது? கதவை மூடிட்டு போயிடு. எப்போ ஒழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவனால் பார்க்க முடியாது மக்களே. இங்கே பாருங்க கிட்ட வரான். டேய் போடா. டேய் என்னடா பண்ணுறேன் மக்களே. கட்டல் கல்லெல்லாம் பூந்து வரான். இந்த சீட்டிங்கை பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? டே 5 எனக்கு தெரிஞ்சுக்கிட்டான் லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டே வந்தால் போட்டுருப்பானுங்களே. ஒருவேளை இந்த கேமில் மட்டும் டே 6 இருக்கும். சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் வாங்க போவோம். இவனா கட்டளைக்கல்லேருந்து எந்திரிக்கவே ரொம்ப லேட் ஆகுது. இன்னும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் எவ்வளோ ரத்தக்கரன்னு. சரி வாங்க போவோம். இந்த வாட்டி யாரும் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கும். சரி இந்த படிக்கட்டு மேலே போனால் கிராணி வேணும்.
ஆமாம், இங்கே என்னமோ அது ஒரு கிச்சன் மாதிரி இருக்குல்ல, இங்கே என்னமோ லூட் அடிச்சிட்டு போயிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, வாங்க போவோம். இதுக்குள்ளலாமா என்னால் போக முடியும்? மக்களே நான் போயிட்டேன். ஒருவேளை கிராணியும் இதுக்குள்ளே பொத்துட்டு வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். மக்களே வந்துடுச்சு, ஓட்டக்குள்ளமாக பொத்துட்டு வந்துடும். மக்களே வரல போடு, இதுலேயே வச்சு ஃபன் பண்ணா. சரி கிராணி நீ போயிடு. மக்களே அப்புறம் கதவை திறந்தா இவன் வரான். மக்களே அப்புறம் நானும் கதையை மூடிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கதவை திறந்தா எல்லோரும் போயிட்டாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம கிராணி பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். ஏன் தானே கேட்குறீங்க? அப்போ எங்கேயாவது போட்டு சாவின் மாதிரி கிடச்சிச்சின்னா நிம்மதியாக போட்டில் போயின்னு இருக்கலாம், கவலையே இல்லாமல். இந்த சைடு இவன் கிளம்ப போயினா, அதனால் அவன் டம்மு டம்முன்னு ஃபீடாக வந்து அடிச்சிருவான். இந்த கிளவி எங்கே இருக்குது? அந்த இருக்குது இன்னும் பண்ணுது. மக்களே கிராணி ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ல. மக்களே டே 5 வரைக்கும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா டே இருக்கா என்ன? ஒரு வேளை இருக்கோ? மக்களே எங்கள் அப்பான்னு கிராண்ட் பண்ணோம் என்னமோ பண்ணுறானுங்க என்னைய. என்னமோ இருக்குது, என்னமோ தட்டுறேன். ஏன்டா குச்சியை தட்டுற? மக்களே என்னமோ பண்ணுறானுங்க அவனுங்க 2 பேரும். ஐயோ கண்ணு இழுக்குதே. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கேம் தான் நான் இனிமேல் போட போகிறேன். பாய்.